உன்னுடைய மரண நேரத்தில் சஞ்சலப்படாதே. உன்னுடைய மரண நேரத்தில் சஞ்சலப்படாதே. உன்னுடைய இறந்து போன உடம்பிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படாது. உற்றார் உறவினர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வர். உனது ஆடைகளை களைவர், குளிப்பாட்டுவர், கபன் அணிவிப்பர், உன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்குவர், கபர் என்ற புதிய வீட்டிற்கு அழைத்து செல்வர். உனது ஜனாசாவிற்கு வரும் பலர் உன்னை அடக்கம் செய்வதில் அவர்களின் அமல்களை வீணாக்கி விடுவர். மற்றும் சிலர் உனது வாழ்நாளில் ஒரு முறையாவது உனக்கு நல்லதை சொல்லித் தந்து இருக்க மாட்டார்கள். உன்னுடைய பொருட்கள் உன்னை விட்டும் பிரிக்கப்படும். உன்னுடைய உடைமைகள், புத்தகங்கள், பைகள், செருப்புகள், ஆடைகள், உன்னுடைய குடும்பத்தில் தீன் இருந்தால் அவைகளை சதக்கா செய்து விடுவார்கள். உறுதியாக விளங்கிக்கொள், உனது பிரிவால் உலகம் கவலைப்படாது, பொருளாதாரம் தடைப்படாது. உன்னுடைய உத்தியோகத்தின் கதிரைக்கு வேறொருவர் வருவார். உனது சொத்து வாரத்திற்கு போய்விடும். அந்த சொத்திற்கு உன்னிடம் கேள்வி கேட்கப்படும். நீ மரணித்தவுடன் முதலில் சொல்வது உனது பெயரே. எனவே உனது குடும்ப கௌரவம், பட்டம், பதவி உன்னை ஏமாற்றிவிடக்கூடாது. உன்னை பற்றிய கவலை 3 பங்காக பிரிக்கப்படும். உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள், பாவம், நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பர். உன் குடும்பத்தினர் சில மாதங்கள் கவலைப்படுவர். மக்களுடன் உன்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது. உண்மையான உனது வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பம். மறுமை உன்னை விட்டும் நீங்கியது. அழகு, சொத்து, ஆரோக்கியம், பிள்ளைகள், மாளிகை, மனைவி. உனது கபிற்கு எதனை தயாரித்து வைத்துள்ளாய்? இவ்விடயங்களில் ஆசை வை. பர்லு தொழுகை, நபில் தொழுகை, இரகசிய தர்மம், நல்ல செயல்கள், தஹஜ்ஜுத் ஞாபகப்படுத்துவது முஃமினுக்கு பிரயோசனம் அளிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்கள் வாயிலாக ஒரேயொரு மனிதருக்கு நேர்வழி கிடைப்பது அரேபியர்களின் உயரிய செல்வமான சிகப்பு ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததாகும் என்றார்கள். சஹீஹ் புகாரி 2942.